Hi guys, welcome back to Breaking Good channel. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா ஜனநாயகன் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவில் செம டாக் போயிட்டு இருக்குது. அதை என்ன தகவல்னு வாங்க பார்க்கலாம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது போன பொங்கலுக்கே, ஆனால் தள்ளி போனங்காட்டி சென்சார் சான்றிதழ் கிடைக்காங்காட்டி தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ தேர்தல் முடிஞ்சு மே 8ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து சென்சார் சான்றிதழ் வந்து 8ஆம் தேதிக்குள்ளேயே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. அப்படின்னு பார்த்தா மே 8ஆம் தேதி எல்லா தேட்டர்லேயும் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இதைத்தான் கொண்டாடிட்டு இருக்காங்க தாங்க சொல்லணும். நம்ம வினோத் டைரக்ஷனில் இந்த படம் உருவாயிருக்கு. அனிருத் அவங்க இசை அமைச்சிருக்காங்க. தளபதியோட கடைசி படம்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து எடுத்து தளபதி அவங்க நடித்து கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜனநாயகன் படம் எப்போ வெளியாகும் ரிலீஸ் ஆக டேட் காத்துட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஆச்சு இடையில. அது எல்லாத்துக்குமே தெரியும். படம் வந்து சோசியல் மீடியாவில் திருட்டுத்தனமாக லீக் பண்ணி விட்டாங்க. அதை வந்து லீக் பண்ணவங்க யாருன்னு சொல்லி சைபர் கிரைம் மூலிமா கண்டுபிடிக்கிற வேலைகள் வந்து தீவிரமாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் வருத்தம் அளித்தாலும் நேற்று என்ன நடந்திருக்குன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த வாக்கு மையம் இருக்கும் பாருங்கள், அதாவது வாட்ச் பண்ணுற மையம், அந்த ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் அந்த பாக்ஸெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். உள்ள எண்ணிக்கை வந்து 4ஆம் தேதி தான் நடக்க போகுது. அந்த கேமரா ரூமில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நபர் ஜனநாயகன் படத்தை பார்த்தது இல்லாமல் ஸ்டோரி வச்சுருக்காரு சோசியல் மீடியாவில். அதை வந்து போலீஸ்காரங்க உடனே பார்த்து பிடிச்சிருக்காங்க அவரை. எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்க தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஜனநாயகன் படம் தேட்டரில் பார்க்கணும் தான் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த எப்படியோ லீக் பண்ணி விட்டாங்க. நிறைய பேர் படத்தை பார்க்கல, நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு ட்ரோல் பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி நிறைய பேர் படம் விஜய் என்ன இப்படி நடிச்சிருக்காரு அப்படிலாம் சொல்லிட்டு வரீங்க. தளபதி எப்படி நடிச்சிருந்தாலும் நாங்கள் வந்து தேட்டரில் மட்டும்தான் படத்தை பார்ப்போம். கண்டிப்பாக வைப் இருக்குது மே 8ஆம் தேதி. விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் கொண்டாட ரெடியாக இருங்க. இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நியூஸை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். பிரேக்கிங் குட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை வீவர்ஸ்.